என்ன ரத்தங்கிட்டு வாங்க அங்க டாக்டர் நடுவுல ஆண்ட கட்சி ரெண்டு ஆண்ட கட்சிகள் உரிமைக்காக உணர்வோடு ஒன்று கூடியிருக்கிற மதிப்புமிக்க தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த ஒன்றுகூடலை முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மருத்துவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே தொடக்க உரையிலே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் முன்பு உரையாற்றிய ஐயா மதிப்பிற்குரிய ஐயா OS மணியன் அவர்களும் தெளிவாக விளக்கி கூறினார்கள். நமக்கு இருக்கிற சிக்கல் ஐயா சொன்னதை நம்ம ஒத்துக்கணும். அதாவது இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுகிற காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதாவோ கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டோ கேரளா என்று வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது நீண்ட காலமாக இருக்கிறது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்தியா என்று ஒரு கொள்கை முடிவு, மாநிலம் என்ற போது அதுக்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்துக்கொள்வது. இப்போ பாரதிய ஜனதா எதிர்கட்சி என்றால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவோட தான் ஒத்துப்போகும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்றால் அதே அவர்கள் ஆளும்போது அதான் நிலைமை. இப்போ நமக்கு என்ன பேரவலம் எதனால் நிகழுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்கே ஒரு கட்சி இல்லை. பிரச்சனை அதுதான். அப்போ அவரோட கூட்டி அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்டை போட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தா அப்போ எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படுங்கிற கேள்வி நமக்கு எழணும். இது நீண்ட காலமாக நடக்குது, இன்னைக்கு நேற்று இல்லை. உங்களுக்கு தெரியும், மேயர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெகதீஷ் ஷெட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சரை நாட்டின் பிரதம அமைச்சரை அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாப்புல ஜெகதீஷ் ஷெட்டர். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அப்படி என்ன பேச்சுவார்த்தை மூலம் என்ன தீர்வு காண்றதுக்கு இருக்குது? அவர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அணுக்கழிவை கோலார் தங்க வயலில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியில் புதைக்கலாம், உள்ள வச்சு மூடலாம். ஒரு கருத்து, மூடலாம்னு முடிவு எடுக்கல, ஒரு கருத்தை முன்வைக்குது. அந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருக்கிற கட்சியெல்லாம் அவர்கள் கட்சி கொடியை கீழே வச்சுட்டாங்க. கர்நாடக மாநிலத்துக்குன்று ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துக்கிட்டு மொத்த பேரும் தெருவில் இறங்கி நிற்கிறான். அதோட அந்த கருத்தையே செத்து போயிடுச்சு. இப்போ தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, மேகத்தாட்டில் அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸும் ஒன்று தான், பாரதிய ஜனதாவும் ஒன்று தான், மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஒன்று தான், எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யார் கிருஷ்ணசாமி, யார் கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்லை, மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிற்கிறானோ, உணர்வோடு நிற்கிறவன்லாம் ஒன்னா நிற்கணும். நிற்பான் தமிழன் வந்தாதான் பயப்படுவான். அவன் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நிற்கும் போது நீ கொடுத்தே திருன்னு, நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிற்க முடியாது. உரைய வைக்கலைன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு, இல்லை அது இல்லை, நமக்கு இருக்கு. இப்போ ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும், குறையும்ங்கிறாங்க. இப்ப வறட்சியை, பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது?
இப்போ குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னி தண்ணி இல்லை, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறவர் அதை போய் ஆய்வு செய்யலை. இப்போ பிரச்சனை இங்கே. அப்போ நம்ம வந்து ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி, எல்லாம் இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கே. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ அதில் இப்போ எங்கள் அண்ணன், நம்ம கூட மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க பாரதிய ஜனதாவில். இப்போ இந்த தமிழர்களுக்கான உரிய நீர் உரிமை பாதுகாக்கப்படணும்னு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கும்? கர்நாடக மக்களின் நலனை தான் பேசும். அந்த மாநிலம் என்று வருகிற போது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற நாட்டு கட்சிகள் கர்நாடக மக்களின் நலனையே பேசும். அப்போ அருகில் இருக்கிற ஒரு தேசிய இன மக்களின் உரிமையை அற்ப தேர்தல் வெற்றிக்காக, லாபத்திற்காக பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். இப்ப காங்கிரஸ் வந்து தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும். பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் நிற்பான். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படாது. நமக்கு இந்த மண்ணும் மக்களும் மக்களின் நலனும் உரிமையும் தான் முக்கியங்கிற போது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒற்றை குரலாக எமது உரிமை அதுதான். இப்போ நீங்கள் உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமான. உயிரை இழக்கிறது சீமான் இழக்கிறது, அது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்தின் உரிமைக்கான இழப்பாக ஆயிடுது. அதனால தான் உயிரினும் மேலானது எமது உரிமைங்கிற முழக்கத்தை நம்முடைய தலைவர் முன் வச்சாங்க. அப்போ அந்த நோக்கத்தில் நம்ம இந்த ஒருங்கிணைப்பை பாராட்டணும். இதை நம்ம மென்மேலும் கொண்டு போகணும். இப்போ அடுத்து எடுக்கிற போராட்டத்தை கூட அதில் குறிப்பிட்டிருக்காங்க உண்ணாவிரதம். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே உண்ணாம தான் இருக்க போகிறோம். இன்னும் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அது விரதம்னு இருக்க வேண்டியதில்லை. அது பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டமாக வைத்தால்தான் அது கவனம் பெறும். உண்ணாவிரதமாக இருந்தால் நம்ம உயிரை கொடுத்து போராடியே மதிப்பு ஒரு கவனம் இல்லை. செத்தே போனான் பல பேர், அதே திரும்பி பார்க்கல. பட்னி நடந்தால் ஏன் பார்க்க போகிறான்? இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு போவான். அதனால் ஒரு பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். அது அப்போ நம்ம தொடர் பேரெழுச்சியான போராட்டங்களின் மூலம்தான் இதை நம்ம வந்து சட்ட போராட்டம் தனி, ஆனால் அரசியல் போராட்டத்தின் மூலமாக நம்ம வெல்லணும். அவன் எவ்வளவு உறுதியாக நிற்கிறானோ அதே மாதிரி நாம் நிற்கணும். அதான் முக்கியம். நம்மளோடு காங்கிரஸ் நிற்குதோ, அதிகாரத்தில் நிற்கிற கட்சிகள் நிற்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கிறது நாட்டுக்கு மக்களுக்கு தான். அப்போ நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற உயிர் உரிமையாக இருக்கிறது நீர் உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்றா நிற்க வேண்டியதுதான். அது ஒன்றும் கிடையாது இங்கே. அது அப்புறம் நமக்கு அது இல்லாமல் பிற வேறு என்ன பண்ண முடியும்? உரிமையை பறி கொடுத்துட்டு என்ன இருக்குது? காவிரிங்கிறது வெறும் எல்லாரும் சொல்கிறாங்க தஞ்சாவூருக்குன்னு. எங்கள் ஊர் ராமநாதஞ்சவங்க குடிக்க தண்ணி இருக்காது. அப்போ காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பல மாவட்டங்கள் இன்னைக்கு தண்ணி பெற்று குடிநீர் தேவையை நிறைவேற்றி வருது. இப்போ அந்த நிலையில் நம்ம பெரும்பாலான மக்களுக்கு வந்து காவிரி தஞ்சாவூர் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை. காவிரி முதல்ல நம்ம பாட்டன் கல்லணை கட்டும்போது, கரிகாலன் கட்டும்போது அன்னைக்கு கன்னடம்ங்கிற மொழியே கிடையாது. ஏதோ கொடுமை. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாக்கல்ல பாடி வச்சிருக்காப்புல. அன்னைக்கு வரவேற்றான். அணையே கட்டக்கூடாது, அதுதான் நம்மளுடைய மரபு. நம்முடைய பாட்டன் கட்டியது கல்லணை வந்து அணை கிடையாது, தடுப்பணை தான். அது தடுத்து தேங்கி ஓவர்ஃப்ளோ அப்படி மேலே ஏறி போயிடும். தடுப்பணை தான் கட்டணும். அவன் கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி தரம் பக்தாக்குறைக்கு மேகதாட்டில் அணையை கட்டுவேங்கிறான். அது வந்து இந்த விவாதமே வந்திருக்க கூடாது. இந்தியாவை யார் ஆண்டாலும் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒருமையை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை நீ உருவாக்குவ? இரண்டு இனங்களை பகை இனங்களா மாற்றி, முல்லை பேரியார்னா அவனை அடிக்கிறான், காவிரினா இவன் அடிக்கிறான். அப்போ எப்படி தேசிய இனங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத எப்படி தேச ஒற்றுமை நீ நிலையேற்றுவ? எப்படி உருவாக்குவ? நீ எப்படி உருவாக்குவ? உன் வளம் உன் நீர்வளம் உனக்குன்னா அப்போ என் நிலவளம் எனக்குன்னு என்னன்னா நாடு எங்கே ஒற்றுமையாக இருக்கும்? என்னுடைய நிலக்கரியில் வளம் வந்து எனக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிலக்கரியில் 66 ஏக்கர் எடுத்திருக்கான். நான் நிலத்தை கொடுத்துருக்கேன். நான் வாழ்விடத்தை இழந்திருக்கேன், வெளியே போயிருக்கேன். நிலம் என்னது, வளம் என்னது?
300 பேர் 299 பேர் வேலைக்கு எடுத்ததில் ஒருத்தனுக்கு கூட தமிழனுக்கு வேலை கொடுக்கலைன்னா இப்படி நிலம் என்னது வளம் என்னது வேலை அவனுக்கு. அப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு கூட்டமாக இந்த மண்ணு மக்களும் நான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம விழித்து கொள்ளணும். எல்லாத்தையும் தூக்கி தூர கட்சி கோட்பாடு கொள்கை முன்னாடி நிற்கிறவன் பின்னாடி நிற்கிறவன் அதெல்லாம் பேச்சு கிடையாது. நமக்கு வேண்டியது மேகதாட்டில் அணை கட்டணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. காவிரியில் உரிய நீரை பங்கிட்டு நமக்கு தர வைக்கணும். அதுக்கு ஒன்றிணைந்து போராடணும். வர்ற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சேர்த்துக்கிடுவோம். கர்நாடகாவிலேருந்து ஒரு கட்சி வந்தால் கூட சேர்த்துக்கிடுவோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜபாபு யாரை வேணாலும் நம்ம கூப்பிடுவோம். அதனால இந்த பிரச்சனையை ஐயாலாம் பாருங்க தெளிவாக சொல்கிறாங்க. அந்த காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கல்களை. அண்ணா ராதாகிருஷ்ணன் எல்லாம் அது மேகதாட்டு அணையை பற்றி முழுக்க ஆய்வு செய்து வச்சிருக்கிறாருன்றாங்க. அதனால் அண்ணன் எங்ககிட்ட சொல்கிற மாதிரி அவங்க கட்சி தலைமையிட்டையும் கொஞ்சம் சொல்லி ஏப்பாயே எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்க சொல்லி கொடுக்கப்பா, அணையை கட்டுறதுக்கு அவனுக்கு அனுமதியை கொடுக்காதப்பான்னு சொல்லிட்டா அது மாதிரி நம்ம எல்லாம் போராடி பெரிய பெரிய தலைவர்கள் ஆளுமைகள்கிட்ட கொடுத்து இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடாமல் தடுக்கிறது முதன்மையானது. உரிய நீரை இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் உங்களுக்கு தான் பல தடவை பேசியிருக்கேன், நீங்கள் காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க. அவங்க தண்ணீரை திறக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆலைகள் எல்லாமே அது சாயக்கழிவோ அல்லது நச்ச ஆலைகள் அந்த கழிவுகளை அப்படியே தேக்கி வச்சுக்கிறாங்க. அவன் தண்ணியை நமக்கு திறக்கும் போது அந்த கழிவையும் திறந்து விட்டுறான். அது நீர் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்திற்கு வெறும் நுரையாவே வருது, வெறும் நுரையா வருது. அது நச்சு, அது நச்சு. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அது தண்ணி இல்லை. அது நிலத்துக்குள்ளே போகும்போது நிலத்தடி நீர் என்னவாகும், விளையிற பொருள் என்னவா விளையும், அதை வனவிலங்குகள் மற்ற பறவை மான் காட்டு எருமைகள் ஆடுகள் சாப்பிடும்போது என்னவா சாப்பிடும், அந்த நீரை தான் எடுத்து நாம் குடிக்க வேண்டியது இருக்குது. அதைத்தான் வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது நஞ்சு. அதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து இந்த வேலையை கர்நாடகா செய்யுது. அது அரசுக்கு தெரிஞ்சு செய்தா அது தெரியாமல் செய்கிறான்னு சொல்ல முடியாது, அவனும் பார்ப்பான்ல. அப்போ அது குறித்தும் நம்ம ஒரு கவனத்தை கொண்டு போகணும். அவன் தண்ணி திறந்து விடுறத விட நமக்கு விஷத்தை திறந்து விடுறாங்கிறது தான் இன்னும் பெரிய வேதனையான ஒன்று. அதை நம்ம எல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம போராட்டங்களை அது 7ஆம் தேதியோ எந்த தேதியோ அது உண்ணாவிரதம்ங்கிறத யாரும் உடன்பாடு இல்லை. நம்ம பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி இதே மாதிரி தொடங்கி கூட 2 மணி வரைக்கும் பண்ணால் கூட அந்த பகல் முழுக்க நம்முடைய உணர்வை நம்மளால் எடுத்து கொண்டு போக முடியும். மற்றபடி நிறைய பேர் இந்த உணர்வோடு நீங்கள் இந்த இடத்துல ஒரு குறுகிய எனக்கு காலையில் கூப்பிடுறாங்க, அப்புறம் என் ரத்தம் இரவு அழைச்சாங்க. சரி, வெவ்வேறு சந்திப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட முதன்மையானது இந்த பிரச்சனைங்கிறதுனால நான் தான் வரேன்னு நினச்சேன். ஆனால் என்னை விட பெரும் ஆளுகள்லாம் இப்போ எங்கள் ஐயா ரவி பச்சமுத்து, தம்பி தனியரசு, பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் ஜெயராம், இந்த அம்மா முன்னேற்ற கழகம் எல்லாம் பெரிய பெரியது எல்லாரும் கூடி இருக்கிறீங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள. இது இருந்தாலே இந்த ஒன்று கூடல்ல தான் பயப்படுவான். மத்திய ஆண்டு கொண்டு இருக்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் இந்த சிக்கலை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும். ஏன்னா சட்ட போராட்டம் நமக்கு பயன் தரல. உச்சநீதிமன்றம் சொல்றதை கர்நாடக அரசு ஏற்கலை. அதை நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க. அவன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கலை. பல தடவை நடந்திருக்கு. அவன் மதிக்க மாட்டான். அதனால வலுவான அரசியல் மக்கள் எழுச்சி அரசியல் போராட்டங்களின் மூலமாக தான் இதை தகர்க்க முடியும், தடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது. தொடர்ந்து நமது மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாம் போராடி வெல்லுவோம். பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் நன்றியும் வணக்கம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.